சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ₹1 கூட ஒதுக்காத ஒன்றிய அரசு மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கு ₹1,08,000 கோடி ஒதுக்கியது பாரபட்சமான செயல் என விமர்சனம் எழுந்துள்ளது. இணையமைச்சர் பதில் கொடுக்கும்போது இது காஸ்ட் அதிகமான ஒரு ப்ராஜெக்ட், அதிக பொருட்செலவு கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் சென்னை மெட்ரோ ரயில். அதனால் பல கட்ட ஒப்புதல்கள் இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய நிதி அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நாங்கள் நிதி ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மும்பை அகமதாபாத் மெட்ரோ ரயில் இந்த புல்லட் ட்ரெயின் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,10,000 கோடி நிதி பங்களிப்பு கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம். ரயில்வே துறை அதை முனைப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வெளியிலேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி ஜிகா மூலிமா லோன் அரேஞ்ச் பண்ணி அந்த நிதி அளித்து அந்த திட்டம் விரைவாக செயல்படுத்துகிறாங்க. புல்லட் ட்ரெயின் திட்டத்துக்கு கொடுக்க முக்கியத்துவம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக நாங்கள் பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட ஒரு பொது போக்குவரத்தை நம்பி இருக்கக்கூடிய அவங்க கனவோடு பயணிக்கிற அன்றாட சென்னை மக்களுக்கு இப்போ திரும்ப ஒரு பின்னடைவாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வரும்போது அது எது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் உணர்ந்து செயல்படணும். இதுக்கு மேலே மத்திய அரசாங்கம் தாமதப்படுத்தக்கூடாது. 19 லட்சம் பேர் பயணிக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கு உடனடியாக நிதியை வழங்கணும். அது வழங்கி அந்த நிதியை இந்த ஆண்டே ரிலீஸ் பண்ணாதான் மக்களுக்கு பெரும் பயன் அளிக்கும். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.